டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று யாமிருக்க பயமேன் என்ற ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மா அப்பாவினுடைய செல்ல பிள்ளை சாரதா. அம்மா எப்பவும் தன்னுடனே அந்த மகளை வைத்திருப்பா. அந்த மகளுக்கு பொம்பளை பிள்ளை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், வெளியில தனியா போகக்கூடாது என்று சொல்லி அந்த பேக்கதைகள் எல்லாம் சொல்லி சொல்லி அந்த பிள்ளையை ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு பிள்ளையாக வளர்த்து வந்திருக்கின்றார். இவர் வீட்டிலிருந்து கொஞ்ச தூரம் தான் பாடசாலை. அந்த பாடசாலைக்கு போட்டு வரும்போது கூட தன்னை மற்றவர்கள் பின்தொடர்கிறார்கள், தன்னை எல்லோரும் பார்க்கிறார்கள், தன்னை வெறுட்டுகிறார்கள் என்ற பயத்திலே தான் இவர் ஒவ்வொரு நாளும் ஓடி வருவார். ஓடி வந்து தாக்கி செல்வார். அம்மா என்னோட சேர்ந்து யாரோ வரியினம் போல கிடக்கு, எனக்கு பயமாக இருக்கிறது, அப்பாட்ட சொல்லுங்கள், எனக்கு பாடசாலைக்கு போறதுக்கு ஏதாவது வாகன ஒழுங்கை செய்திட சொல்லி என்று சொல்லும். ஆகவே தாய் தந்தையுடன் கூறுவார், தன்னுடைய மகளை யாரோ பின்தொடர்வதாகவும் அவரை கூட்டிக்கொண்டு ஒரு வாகனத்தை ஒழுங்கு செய்து பாடசாலை செல்கின்ற மாணவர்களை ஏற்றி கொண்டு போகின்ற வேன்ல என்றாலும் சரி, ஓட்டோ என்றாலும் சரி, அவரை தனியே விடாமல் அனுப்பும்படி சொல்கின்றார். தந்தை அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் மகளுக்கு தன்னம்பிக்கையுடன் மகள் வளர வேண்டும் என்பதில் அந்த தந்தை உறுதியாக இருந்தார். இந்த தாய் என்ன செய்யறான்னா, மகளுடைய பயத்துக்கு காரணம் தன்னுடைய வகையிலே பிசாசன் எல்லாம் எண்ணிக்கொண்டு கோயிலாக கொண்டு திரிஞ்சா இன்னும் அந்த பிள்ளை தன்னம்பிக்கை குறைந்து தாயினுடைய சீலை தலைப்பை பிடித்து கொண்டு திரிகின்ற ஒரு பிள்ளையாகத்தான் இருக்கின்றது. இவர் ஒரு நாள் இந்த தாயிடம் வந்து கேட்கின்றார், அம்மா எங்களுடைய கல்லூரியிலிருந்து எல்லோரும் சுற்றுலாவுக்கு செல்கின்றார்கள், நானும் செல்லலாமா என்று சொல்லி கேட்டபொழுது தாய் சொல்றேன், நீ எப்படி தனியா போய் இயலாது, உனக்கு பயம், அந்த பொம்பளை பிள்ளை அப்படி தனியெல்லாம் பேரண்ட்ஸை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இவள் வந்து இந்த சாரதா தகப்பனிடம் கேட்கின்றார். தகப்பன் மிகுந்த சந்தோஷத்துடன், நல்லது நீ போயிட்டு வாணும் பொழுது, ஆகவே நாங்கள் அந்த சுற்றுலாவில் வரும்போது இருண்டு விடும், ஆகவே அப்பா நீங்கள் என்னை கூட்ட வருவீர்களான்னு கேட்கின்றார். அந்த தந்தை ஓம் என்று சொல்லி சொல்கின்றார். அவர் சந்தோஷத்துடன் போய் நண்பிகளுடன் எல்லாம் வடிவாக அந்த சுற்றுலாவை முடித்து கொண்டு திருப்பி வந்தபோது எல்லோருடைய பெற்றோர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்வதற்காக. இந்த சாரதாவினுடைய பெற்றோர்கள் மட்டும் வரவில்லை. ஆகவே இவர் கவலையோட நின்ற போது அங்கே வேலை பார்க்கிற அந்த வாட்ச்மேன் கேட்கிறார், அப்படி என்னால் நான் உங்களை கொண்டே உங்கள் வீட்டில் விட்டு விடட்டான்னு சொல்லி சொல்கின்றார். இல்லை என்று சொல்லி போட்டு தகப்பனுக்கு போன் எடுத்த போது தகப்பன் சொல்கிறார், நான் உறவினர்கள் ஒருவருடைய துக்க வீட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றேன், நான் வர கொஞ்சம் நேரமாகும், நீ தானே தன்னம்பிக்கை உள்ள பிள்ளை, துணிஞ்சு வா, ஒரு பயமும் இல்லை, அப்பா உன்னை வந்து பார்ப்பேன் என்று சொல்கின்றார். அப்பொழுது இவர் அந்த விறுவிரண்டு நடந்து போய் கொண்டும் போது 4 பையங்கள் அந்த ரோட்டிலே சாதாரணமாக நின்றதை இவர் தன்னை கிண்டல் அடிக்கின்றார்கள், பின்தொடர்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு தந்தை சொல்வார், உன்னை மற்றவர்கள் சீண்ட வரும்போது நீ நிமிர்ந்து நின்று ஒரு கால் முறைத்துப்பார், அவர்கள் எட்டத்த போய்விடுவார்கள். இவர் அவ்வாறு நினைத்துக்கொண்டு தகப்பன் சொன்னதை நம்பிக்கையை வரவழைத்துக் கொண்டு நிமிர்ந்து நின்று ஒரு கால் முறைத்து பார்த்தார். அங்கே யாரும் அவர்கள் அகன்று விட்டார்கள். ஆகவே பின்னுக்கு தன்னை பின்தொடர்ந்து யாரோ வருவதை போல இருந்த உடனே திரும்பி நின்று ஒரு கால் முறாய்த்து பார்ப்பது போல திரும்பிய பொழுது அங்கே யாரையும் காணவில்லை. ஆகவே அது தன்னுடைய பிரமை என்று நினைத்து கொண்டு இவர் விறுவிரண்டு வீட்டுக்குள் வந்து சேர்ந்தார். ஓடி போய் தந்தையை கட்டி பிடித்து அழுகின்றார். சொல்கின்றார், அப்பா உங்களுடைய நான் இவ்வளவு நாளும் ஒரு மாயையில் இருந்தேன், நான் ஒரு பிரமையில் இருந்தேன், எனக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறீர்கள், நான் இன்று இந்த இரவு நேரமே பாடசாலையிலிருந்து தனியே வந்து விட்டேன் என்று தந்தையை அரவணைத்துக் கொள்கின்றார். ஆகவே அந்த தந்தை சொல்கின்றார், நான் உண்மையிலேயே வீட்டில் தான் இருந்தேன், அம்மா என்னை எத்தனையோ தரம் வற்புறுத்தி அழைத்து வர சொன்ன போது கூட நான் உனக்கு தன்னம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக நான் வரவில்லை. ஆகவே இன்று எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது, நீ ஒரு துணிச்சலான
தன்னம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணாக இருக்கின்றாய். இனி வாழ்விலே என்ன நடந்தாலும் கூட எதிர்நீச்சல் போடக்கூடிய ஆளுமை உனக்கு வந்து விட்டது என்று சொல்லி தனது மகளை கட்டி அணைத்து முத்தமிடுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் பெண் பிள்ளைகள் என்று செல்லம் கொடுக்கத்தான் வேண்டும். அதற்காக வேண்டி அந்த பிள்ளைகளினுடைய தன்னம்பிக்கையை உடைக்கக்கூடிய வகையிலே பசாசுகளினுடைய அந்த கதையை சொல்லி பிள்ளையை தனிய போக விடாமல் இரவு பாத்ரூமுக்கு போறதுண்டா கூட அந்த பிள்ளையை இன்னொருவருடைய உதவியை நாடி செல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் அவர்களை வைக்காமல் அவர்களுடைய தன்னம்பிக்கையுடன் அவர்களை வாழ விட வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்திலே ஏற்பட போகின்ற சவால்களை எதிர்கொண்டு வாழக்கூடிய வல்லமையை அந்த குடும்பம்தான் அவர்களுக்கு வளர்க்க வேண்டும். ஆகவே அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை தன்னம்பிக்கையுடன் வளர்கள் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.